ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நல்லா சூடான சோறுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட ஆப்பம் கூட இந்த குழம்பு அப்படியே மேலே ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோடையே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகு சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கசகசானா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கசகசாக்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்கலாம். 2ல் எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவு வதங்கி வந்ததும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இது மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர சாஃப்டாக வதக்கி வந்ததும் நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கறியை ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா இந்த கிரேவி கூட நல்லா வதக்குங்க. நம்ம எந்த நான்வெஜ் குழம்பு செஞ்சாலுமே அந்த மசாலா கூட கறியை நல்லா வதக்கணும் எண்ணெயில். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியில் உப்பு காரம்லாம் பிடிச்சி அதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் குழம்பு கொஞ்சம் எப்பயுமே தண்ணியாக தான் வைப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக ஒரு 4 பீஸாக போட்டு, ஒரு உருளைக்கிழங்கு 4 பீஸாக போட்டுக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடுறதுனா இப்போவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் முருங்கைக்காய் நம்ம குழம்பு கறி வெந்ததும் ப்ரெஷரில் அடங்கினதும் முருங்கைக்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தாலே வெந்துடும். லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் சேரும் போது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.